பார், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இது எங்க குடும்ப விஷயம். தேவையில்லாம நீ தலையிடாத. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப. ஏய், நான் கேட்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு. நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட கண்டிப்பா கேட்கதான் செய்வாங்க. அதுதான் மனுஷத்தன்மை. வேற என்னவா இருக்கும்? எல்லாம் எலெக்ஷன் பத்தியா தான் இருக்கும். அப்படியே மாமா? மாமா வாங்க, உள்ள வாங்க, வாங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் என்கிட்ட தான் பேச வந்தாரு. நாங்க 2 பேரும் இங்க குடும்ப விஷயத்தை பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ யாரியா? நீ யார் நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு? ஐயா, நான் உங்ககிட்ட பேசல, என் மாமாவை தான் உள்ள போலாம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்ல மாம்சு, இவர் எலெக்ஷன்ல நிக்கிறது சாருக்கு பிடிக்கல. ஆனா நம்ம எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்றோம்ல, அதான் இவரால அதை பொறுத்துக்க முடியல. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். எல்லாரோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ரொம்ப சீண்டி பார்த்தன வை, விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். சொல்லிட்டேன் உனக்கு. ஏய், எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கதான் போறேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நான் முடிவெடுத்ததுதான். என்னப்பா ஏதோ சவால் விடுற மாதிரி தெரியுது. பாத்திரலாம்ப்பா, அப்ப பாத்திரலாம். நாளைக்கு தானே நாமினேஷன் பண்ண போறீங்க. எப்படி பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், நானும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீ இல்ல யாராலையும் இவர் எலெக்ஷன்ல நிக்கிறத தடுக்க முடியாது. இவரை எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. சிவா, சிவா, டிஸ்டர்பன்ஸ் என்ன இலி? இங்க உட்காந்துட்டே போன் பண்ற என்ன? நான் கூப்பிட்டாதான் நீங்க காதலியே வாங்கலையே, அதான் கால் பண்ணேன். என்ன கூப்பிட்டியா? எப்ப? சாரி, நான் கவனிக்கல. சொல்லு, என்ன விஷயம்? ஏதோ என் போன் பக்கத்துல இருந்ததுனால கூப்பிட்டேன். இதுவும் இல்லனா ஒரு எமர்ஜென்சிக்கு நான் எப்படி கூப்பிடுறது? சத்தியமா நீ என்ன கூப்பிட்டது காதலியே விழல. கேட்டிருந்தா நான் பாத்துருக்க மாட்டேனா? அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. அதான் இத்தனை மெசேஜஸ் வந்துட்டே இருக்கே, அந்த சத்தத்துல நான் கூப்பிடுறது உங்களுக்கு எப்படி கேக்கும்? ஓ, மெசேஜ் டோன் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இரு, நான் சைலண்ட்ல போட்டுக்கிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு எதுக்கு இத்தனை மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு? எனக்கு மெசேஜ் வருது பிரச்சனையா, இல்ல இந்த நேரத்துல இத்தனை மெசேஜ் வருது பிரச்சனையா? உங்களுக்கு மெசேஜஸ் வந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் உங்களோட பர்சனல். எனக்கு சவுண்ட் தான் டிஸ்டர்ப் ஆச்சு. என்னங்க,
இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். மாப்பிள இதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிக்கங்க. சரி மாமா. சிவா, ம் கபிலன் அமைதியா பாத்துட்டு நிக்கிறத பார்த்தா ஏதோ பிளானோட தான் இருக்கான் போலயே. இவன் என்ன பிளான் பண்ணாலும் சரி, இன்னைக்கு அது எதுவும் நடக்காது. பயங்கர ஃபோர்ஸ்ல இருக்கீங்க போலயே. ஆமா, இதெல்லாம் எதனால? கபிலன் கிட்ட பண்ண சேலஞ்சுக்காகவா இல்ல உங்க அப்பாவை எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறதுக்காகவா? ரெண்டுமே இல்ல. நான் இதெல்லாம் பண்றது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான். அவரும் அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன் நீ, அக்கா, செழியன் மாமா எல்லாருமே அதனால தானே அவரோட முடிவு சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்றீங்க. மாமா, ஆ? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசெட் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கான்னு உங்க பொண்ணு ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்க. இந்திரா, நீ ஒரு தடவை பாத்துருமா? இல்ல நான் ஆல்ரெடி பாத்துட்டேன் சித்தப்பா, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சரி மாமா, இப்ப கிளம்புனா பெருசா டிராபிக் இருக்காது. ஒரு 2 ஹவர்ஸ்ல நாமினேஷனை முடிச்சுட்டு வந்துடலாம். சரி மாப்பிள, ஆ. கிளம்பலாம். இந்திரா, சரிங்க என்னங்க, நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போலாம்ல? சரிம்மா. மாப்பிள கொடுங்க.